வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் XMR vlog. இந்த vlogல இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பற்றி தான், அதாவது ஜாப் வேக்கன்சி இன் KVS. ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க KVSல டீச்சிங் இல்லை KVSல ஜாப் வேக்கன்சிஸ் எப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நானும் சொல்லியிருந்தேன், கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, நான் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி டைம் கிடச்சிது, அதனால் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், சரிங்களா? இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இது. ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, கேவிஎஸ்னால் என்ன? KVS is the system of the central government schools in the established under the agencies of Ministry of Human Resource Development. இதை வந்து ஷார்ட்டில் MHRDன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதன் கீழ் தான் KVS இயங்கி கொண்டிருக்கிறது, சரிங்களா? அதாவது கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலிங் சிஸ்டம். ஓகே, உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அதாவது இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 1254 ஸ்கூல் இருக்குது KVS, சரிங்களா? இதில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து 14 லட்சத்திற்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும், சரிங்களா? இதில் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து எவ்வளோன்னா 54,072 பேர், அதாவது 54,072 பேர் இது வரைக்கும் எம்ப்ளாயிஸ் அங்கே இருக்காங்க, சரிங்களா? இதை வந்து நம்பர் ஆஃப் ரீஜன் வந்து 5 ரீஜனில் இருக்குது. அதாவது இந்த ஆல் இண்டியா பேசிஸில் 5 ரீஜனாக பிரிச்சிருக்காங்க இந்த KVSஐ. ஒவ்வொரு ரீஜனுக்கும் தெரியும், கல்கட்டா, சென்னை, மும்பை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இதில் 5 ரீஜன் இருக்குது, சரிங்களா மக்களே? ஓகே மக்களே, இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து 3 லெவலில் பிரிச்சிருக்காங்க, சரிங்களா? டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டை 3 லெவலில் பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ரைமரி டீச்சர், ரெண்டாவது வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர், ரெண்டாவது வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ், மூணாவது வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், சரிங்களா? போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ். இந்த 3 லெவலில் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? நோட்டிஃபிகேஷன், அதாவது இது வரைக்கும் வந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று வந்து லாஸ்ட்டில் வந்து எப்படின்னா, KVS வந்து 2016 செப்டம்பர் மாதம் ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவித்தாங்க, அதாவது ஜாப் வேக்கன்சிக்காக, சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து அக்டோபர் 2017. அதுக்கு அடுத்த வேக்கன்சி வந்து ஆகஸ்ட் 2018 நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதற்கு அடுத்து வந்து 2022, சரிங்களா? இது ஏன் கேட்பீங்க, நீங்கள் இத்தனை எவ்வளோ டியூரேஷன் எதுக்கு ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கொரோனா பீரியட் இருந்துச்சு, அதனால் எந்த விதமான நோட்டிஃபிகேஷனோ இல்லை ரெக்ரூட்மெண்ட்டோ பண்ணலை. ஆனால் இப்போ வந்து 2025 ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா மக்களே? இது நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே உங்களுக்கு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதங்கள் தான் டைம் இருக்கும் அடுத்து உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்காக, அதாவது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், சரிங்களா? அந்த ஷார்ட் பீரியட் தான் உங்களுக்கு கிடைக்கும், 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம். அது வந்து கடினமாக இருக்கும் உங்களுக்கு, அதனால் முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுடைய சப்ஜெக்ட் என்னென்ன, எதை பற்றி கேட்க போகிறாங்க, அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதை சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா மக்களே? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும், எதை பற்றி கேட்பாங்க, எந்த சப்ஜெக்டை பற்றி கேட்பாங்க, அதை பற்றி தான். ஃபஸ்ட்டு வந்து PRT, அதாவது ப்ரைமரி டீச்சர், அவர்களுக்காக ரெக்ரூட்மெண்ட்டு. இதில் வந்து 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, சரிங்களா? ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியாக மார்க் அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியாக மார்க் இருக்குது, அத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும், சரிங்களா? இது வந்து 180 மினிட்ஸ் எக்ஸாம் நடக்கும், 180 மார்க்ஸுக்கு நடக்கும், சரிங்களா? அதாவது 1 மினிட் 1 கொஸ்டின் அந்த மாதிரி தான் வந்திருக்கும், சரிங்களா? இது எல்லாத்தையும் கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1ல் ஜெனரல் இங்கிலீஷ், இதுக்கு ஒரு 10 மார்க்கு. ஜெனரல் ஹிந்தி, இதுக்கு ஒரு 10 மார்க்கு. அடுத்து வந்து லெவல் 2, இதில் வந்து GK வித்து கரண்ட் அஃபேர்ஸ், இதுக்கு ஒரு 10 மார்க், 10 கொஸ்டின். அடுத்து வந்து ரீசனிங் எபிலிட்டி, இதுக்கு ஒரு 5 மார்க். இப்போ வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ், இதுக்கு ஒரு 5 மார்க். பார்ட் 3 வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த லேர்னர்,
இதில் வந்து எத்தனை மார்க்குனா 15 மார்க், அதாவது 15 மார்க்கு. அடுத்து வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இன் டீச்சிங் லேர்னர், சரிங்களா, இதுக்கு 15 மார்க்ஸ். ஸ்கூல் ஆர்கனைசேஷன் அண்டு லீடர்ஷிப், இதுக்கு வந்து 10 மார்க்கு, சரிங்களா. அடுத்து வந்து கிரியேட்டிங் கண்டக்சிவ் லேர்னிங் என்வரான்மெண்ட், இதுக்கு வந்து 10 மார்க்ஸ், அதாவது 10 கொஸ்டின். அடுத்து ஸ்கூல் ஆர்கனைசேஷன் அண்டு லீடர்ஷிப், இதுக்கு 10 மார்க்ஸ். அடுத்து வந்து ப்ராஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன், இதுக்கு 10. பார்ட் 4ல் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன், இதில் 80 மார்க்கு. டோட்டல் வந்து 180 மார்க்கு. இதுக்கு தான் டெஸ்ட் நடக்கும், உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் ஃபஸ்ட்லி, சரிங்களா. இது வந்து யாருக்குன்னா பிஆர்டி, அதாவது பிரைமரி டீச்சர் அவர்களுக்காக. ஓகே மக்களே, அடுத்ததாக ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் அவர்களுக்காக. இவங்களுக்கு வந்து பார்ட் 4 பார்ட்டில் தான் சப்ஜெக்ட் இருக்குது. எக்ஸாமுக்காக சப்ஜெக்ட் அதை பற்றி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அவங்களும், சரிங்களா மக்களே. ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1ல் வந்து ஜெனரல் இங்கிலீஷ், இதில் வந்து 10 மார்க்கு. அடுத்து ஜெனரல் ஹிந்தி, இதுக்கு ஒரு 10 மார்க், சரிங்களா. அடுத்து ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ், இதுக்கு ஒரு 10 மார்க். ரீசனிங் எபிலிட்டி, அதுக்கு ஒரு 10 மார்க்கு. அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ், இதுக்கு ஒரு 10 மார்க்கு. அடுத்து வந்து பார்ட் 3, அதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த லேர்னர், இதுக்கு வந்து 10 மார்க்கு. அங்கே 15 இருந்துச்சு பிஆர்டிக்கு, இங்கே 10. அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் டீச்சிங் லேர்னிங், இதுக்கு வந்து 15 மார்க்கு. அடுத்து கிரியேட்டிங் கண்டக்சிவ் லேர்னிங் என்வரான்மெண்ட், இதுக்கு ஒரு 5 மார்க்கு. அடுத்து ஸ்கூல் ஆர்கனைசேஷன் அண்டு லீடர்ஷிப், இதுக்கு ஒரு 5 மார்க்கு. பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன், இதுக்கு ஒரு 5 மார்க். ஓகே, பார்ட் 4ல் வந்து சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன், இதுக்கு வந்து 100 மார்க்ஸ். டோட்டல் வந்து 180 மார்க்ஸு, 180 கொஸ்டின்ஸு, சரிங்களா, 180 மினிட்ஸ். இதுதான், அதாவது லெவல் 3. உங்களை எப்படி புரிந்து கொள்வார்கள் மாணவர்கள், நீங்கள் நடத்துகிறது அவங்களுக்கு புரிகிறதா, ஏற்ற சூழ்நிலையில் இருக்கிறதா என்பதை பற்றி தான். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பேட்டர்னு, சரிங்களா. இப்போ கேந்திரிய வித்யாலயில் நடத்த போகிற எக்ஸாமுக்கு இதுதான் பேட்டர்னு. இதுக்குள்ளே நீங்கள் படிக்க வைக்கணும். அதனால் உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கும். ஸோ முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் பயனடைய விரும்புகிறீர்களோ இந்த சப்ஜெக்டில் கண்டக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா மக்களே. அடுத்ததாக வந்து கேவிஎஸில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இதில் எதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அதை பற்றி, சரிங்களா. ப்ரைமரி அதாவது பிஆர்டி டீச்சராக போகணும்னா, ப்ரைமரி டீச்சராக போகணும்னா அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, எப்போ நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனை முடிச்சிட்டிங்களோ அதனுடைய மார்க்ஸ் அடிப்படையில் நீங்கள் குவாலிஃபைடு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. இல்லைன்னா அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை ஃபைனல் இயர் நான் இருக்கேன், ஸோ நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் சில இடத்துல காமிச்சிருப்பாங்க. பழைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணி அப்பியர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, லாஸ்ட் இயரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு வரும். ஆனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. யார் முடிச்சிருக்கீங்களோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை அவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகே மக்களே, முதலாவதாக பிஆர்டி அதாவது பிரைமரி டீச்சர் இன் கேவிஎஸ், இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன தேவைன்னா, சீனியர் செகண்டரி அதில் வந்து 50% மார்க் அண்டு பாஸ் ஆகிருக்கணும். அப்புறம் 2 இயர்ஸ், இத்துடன் 2 வருஷம் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதான் டீச்சர் ட்ரைனிங் சொல்கிறோம்ல அது. இது இல்லைன்னா அடுத்து வந்து சீனியர் செகண்டரியில் 50% மார்க் வித் பாஸ், அப்புறம் 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், இதை பிஎல்இடின்னு சொல்லுவாங்க. அத்துடன் சென்ட்ரல் டீச்சிங் எபிலிட்டி டெஸ்ட்டு அதாவது சிடிஇடி பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கணும், அதாவது கிளியர் பண்ணியிருக்கணும். அதாவது நம்ம டெட் எக்ஸாம் சொல்கிறோம்ல அதை ஃபஸ்ட்டை கிளியர் பண்ணியிருக்கணும். அத்துடன் காம்பிட்டன்ஸ் டு டீச்சிங் எபிலிட்டி இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், ஏன்னா மாணவர்களை ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் 2 மொழிகளிலும் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும், இல்லை என்றால் புரிய வைக்க வேண்டும். அதனால் 2 மொழிகளிலும் காம்பிட்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமானது என்னென்னா, பிஎட் யார் முடிச்சிருக்கீங்களோ அவங்க வந்து பிரைமரி எஜுகேஷன் அதாவது பிரைமரி டீச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது.
அதாவது டீச்சர் ட்ரைனிங், டீச்சர் ட்ரைனிங் நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிற டீச்சர் ட்ரைனிங் 2 இயர்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அதை முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து குவாலிஃபைடு ப்ரைமரி டீச்சருக்கு. இல்லைனா 4 இயர்ஸ் ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டீச்சர் எலிஜிபிலிட்டிக்கு அவர்கள் இதுக்கு குவாலிஃபைடு. சரிங்களா? அடுத்து வந்து டிஜிடிக்கு. இதில் வந்து பேச்சுலர் டிகிரி வித் பிஎட். சரிங்களா? இது கம்பல்சரி 50% மார்க்கு எனி யூனிவர்சிட்டி, அதாவது ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் பெற்றிருக்கணும். சரிங்களா? இதில் வந்து பிஎட் கம்பல்சரி, அவங்க தான் அப்ளை பண்ணணும். அப்புறம் வந்து சிடிஇடி, அதாவது டெட்டில் வந்து செகண்ட் பேப்பரை கிளியர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? மஸ்ட்டு வந்து என்னென்னா இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி, இந்த 2 சப்ஜெக்ட்லேயும் உங்கள் ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்கும் திறமை உங்கள்கிட்ட இருக்கணும். ஹிந்தி அவர் இங்கிலீஷ் புரிய வைக்கிற திறமை உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது என்ன, ப்ரைமரி டீச்சராக இருந்தாலும் சரி, டிஜிடி டீச்சராக இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்குமே காமன் தான். ஆனால் ஹிந்தி அவர் இங்கிலீஷ் 2லேயும் குழந்தைகளை, அதாவது பாடம் படிப்பிக்க உங்களுக்கு திறமை இருக்கணும். இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி இதில் பாடம் படிப்பிக்க உங்களுக்கு திறமை இருக்க வேண்டும். சரிங்களா? இது கம்பல்சரி 2லேயும், இந்த ரெக்ரூட்மெண்ட்லேயே. அடுத்ததாக மக்களே ஏஜ் லிமிட். சரிங்களா? ஏஜ் லிமிட், அதாவது மக்களே ஏஜ் லிமிட் வந்து இங்கே வந்து ரேங்க் சொல்லிடுறேன், அதாவது ரெக்ரூட்மெண்ட் சொல்லிடுறேன். பிரின்ஸிபல் எடுக்கிறாங்க, மினிமம் ஏஜ் வந்து 35 இயர்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 50 இயர்ஸ். பிரின்ஸிபலுக்கு, வைஸ் பிரின்ஸிபலுக்கு 35 இயர்ஸ் மினிமம், மேக்ஸிமம் வந்து 45 இயர்ஸ். அடுத்து வந்து ப்ரைமரி டீச்சர். சரிங்களா? அவங்களுக்கு வந்து அடுத்த வந்து போஸ்ட் கிராஜுவேட், அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து லிமிட் 40. அடுத்து வந்து ட்ரைனர் கிராஜுவேட் டீச்சர், அவங்களுக்கு வந்து 35 ஏஜ் லிமிட்டு. சரிங்களா? அடுத்து வந்து லைப்ரரியன் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 35, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பிஆர்டி ப்ரைமரி டீச்சர், அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 30 இயர்ஸ் இருக்கணும். சரியா மக்களே? அடுத்து வந்து ப்ரைமரி டீச்சர் இன் மியூசிக், அவங்களுக்கும் 30 இயர்ஸ் இருக்கணும். இது மக்களே உங்களுடைய காஸ்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் தெரியும் யாருக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். சரிங்களா? அதனால் இந்த ஏஜ் லிமிட், இந்த ஏஜ் கிரிட்டேரியாக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள். சரிங்களா? மேலே உள்ள எஜுகேஷன் லிமிட் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் குவாலிஃபைடு பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு மேலே கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தால், இந்த ஏஜ் லிமிட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? மேற்கொண்டு இந்த எக்ஸாம் நடத்தப்படுகிற இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்படித்தான் கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும். 180 நிமிஷம் 180 கொஸ்டின் இதை பண்ணி கொடுக்கணும். சரிங்களா மக்களே? ஓகே. அடுத்ததாக என்னென்னா இங்கே பே லெவல் பார்ப்போமா? அதாவது சம்பளம், சேலரி, என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு. அதாவது உங்களுக்கு வந்து பேசிக் பேமெண்ட் சொல்லிடுறேன். உங்களுக்கு பிரின்ஸிபல் இருக்கார்ல, அவர் வந்து குரூப் ஏல கேட்டகரியில் வராங்க. குரூப் ஏல அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். உங்களுக்கு வந்து பே கேட்டகரி சேலரி பேக்கேஜ் எப்படின்னா 78,800 முதல் 2,09,200. சரிங்களா? இவங்க வந்து பே லெவல் 12 வருவாங்க. வைஸ் பிரின்ஸிபல் இவங்க வந்து குரூப் ஏல வராங்க கெஜெட்டடில். சரிங்களா? இவங்களுக்கு வந்து பே லெவல் வந்து 56,100 முதல் 1,77,500. இவங்க வந்து பே லெவல் வந்து 10ல் இருக்கும். அடுத்ததாக பிஜிடிஎஸ், இவங்களுக்கு வந்து குரூப் பியில் வராங்க. இவங்க வந்து 47,600 முதல் 1,51,100 ரூபா. இவங்க வந்து பே லெவல் வந்து 8ல் வருவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து டிஜிடிஎஸ். சரிங்களா? அவங்களுக்கு குரூப் பியில் தான் வருவாங்க. இவர்களுக்கு வந்து பேசிக் பே வந்து 44,900 ரூபா முதல் 1,42,400. இவங்க வந்து பே லெவல் 7ல் வருவாங்க. அடுத்து வந்து லைப்ரரியன், இவங்க வந்து குரூப் பியில் தான் வருவாங்க. இவர்களுக்கும் சேம் 44,900 ரூபா முதல் 1,42,400 ரூபாய். இவங்க வந்து பே லெவல் 6ல் வருவாங்க. அடுத்து லாஸ்ட் வந்து ப்ரைமரி டீச்சர், இவங்க வந்து 35,400 முதல் 1,12,400 ரூபாய். இவங்க பே லெவல் 6ல் வருவாங்க. சரிங்களா? இப்போ லைப்ரரியன் தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து 7ல் தான் வருவாங்க பே லெவலில்.
இது வந்து நான் என்ன சொன்னால் பேசிக் பே மட்டும்தான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து டிஏ இருக்குது, ஹெச்ஆர்ஏ இருக்குது, எக்கச்சக்க அலவன்ஸ் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சம் ஆஃப் அமௌண்ட் வந்து நியர் அபவுட் உங்கள் ரேங்க்கு படி கூட வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அதாவது பேசிக் பேயோட டபுள் மடங்கு வந்துடும். அதாவது இப்போ 35,000 பேசிக் பேனா உங்களுக்கு ஒரு 50-60,000 கூட சம்பளம் கிடைக்க சான்ஸ் உண்டு. சரிங்களா? அதனால் பேசிக் பே வந்து கன்ஷன் பண்ணாதீங்க, பேசிக் பே மென்ஷன் பண்ணாதீங்க. பேசிக் பேயோட கூட தான் வரும் உங்களுக்கு. பேசிக் பே அதோட டிஏ கொடுப்பாங்க, ஹெச்ஆர்ஏ, வேறு அலவன்ஸு எல்லாம் மாதம் மாதம் உங்களுக்கு வரும். சரிங்களா? எல்லாம் சேர்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 60,000 நியர் அபவுட் வர சான்ஸ் உண்டு. அதாவது நார்மலான ப்ரைமரிக்கு சொன்னேன் 60,000 இல்லை 50,000 எபவ் தான் கிடைக்கும். சரிங்களா? புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இப்படியே உங்களுடைய பேசிக் பே இயர்லி ஏறிக்கிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? அதாவது ரிட்டன் எக்ஸாம் வந்து 70%. ரிட்டன் எக்ஸாம் எழுதணும் நீங்கள் 70% மார்க்கு. அதுக்கு இன்டர்வியூ 15%, டெமோ டீச்சிங் அது வந்து ஒரு 15% மார்க். சரிங்களா? அதாவது ரிட்டன் டெஸ்ட் வந்து 70%க்கு, இன்டர்வியூ நடக்கும் உங்களுக்கு 15% மார்க்கு, அப்புறம் வந்து டெமோ டீச் பண்ணுறதுக்கு வந்து 15% மார்க்கு, டோட்டல் வந்து 100 மார்க்கு. இதனுடைய மெரிட் அடிப்படையில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டில் சீட்டு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து ஏஜ் கிரிட்டேரியா, உங்களுக்கு காஸ்ட் கிரிட்டேரியா எல்லாத்தையும் வச்சு நீங்கள் எலிஜிபிள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேவிஎஸில் டீச்சராகும் தகுதி. வேறு என்ன அப்ளை பண்ணீங்களோ அவர்களுக்கான வேக்கன்சி படி உங்களுக்கு வேக்கன்சியின் படி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? தளராமல் முயற்சி பண்ணுங்கள் மக்களே. எந்த முயற்சியும் வந்து நீங்கள் விடாமல் கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே மக்களே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க, சொல்கிறேன். சரிங்களா? ஓகே மக்களே, இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. வருகின்ற ஏப்ரல், மார்ச், மே மாதத்தில் வந்து இந்த வருஷத்துக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்தர் இதே சாப்டரை பற்றி நான் அடுத்த வீடியோ போடுறேன், மேலும் புதிய விவரங்களுடன். சரிங்களா மக்களே? நான் சொன்ன வீடியோ பதிவுகள் வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யார் வேலை இல்லாமல் இருக்கீங்க, இல்லை சென்ட்ரல் ஸ்கூலில் ஒர்க் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் ஜாப் வேகன்சி பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் தயார் பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்போயே. சரிங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு ஷார்ட் பீரியட் தான் கிடைக்கிது. நாளை பின்ன நீங்கள் லேட்டாக பண்ணிங்கன்னா அப்புறம் நாளை பின்ன நீங்கள் அப்புறம் லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது, ஒன்றும் லேட் ஆகிடும். ஸோ அதனால் இப்போயே தயார் பண்ண ஆரம்பிச்சிருங்க, தளராதீங்க. கிடைக்கணுன்னு தான் கிடைக்கும், அதனால் முயற்சியை கைவிடாதீங்க, நல்லா பண்ணுங்கள். ஹிந்தியை கற்றுக்கோங்க நல்லபடியாக இப்போயே. சரிங்களா? ஹிந்தி தேவை. ஏன்னா இந்த ஸ்கூல் கொண்டு வரப்பட்டது என்னென்னா, இந்த டிஃபென்ஸில் வேலை பார்க்குறாங்கல்ல, அதாவது டிஃபென்ஸ், ஆர்மி, பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், இந்த மாதிரி டிஃபென்ஸ் இதில் வேலை பார்க்குற அவர்களுடைய குழந்தைகளை தான் நீங்கள் படிக்க வைக்க போகிறீங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ் வழியில் சொல்லிடலாம். ஆனால் இதே வந்து மற்ற மாநிலங்களுக்கெலாம் போக வேண்டிய சென்ட்ரலைசேஷன் தான் மற்ற மாநிலங்கள். அங்கே வந்து தமிழ் குழந்தைகள் எல்லாம் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் கூட மேக்ஸிமமான கேவிஎஸில் வந்து ஹிந்தி பிள்ளையாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் நடத்துவீங்க? ஹிந்தி வந்து நாலேஜ். ஸோ அதை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. சரிங்களா? அதன் மூலம்தான் ஹிந்தியும் தேவை. ஹிந்தியை வச்சு கற்பிக்க வேண்டியது வரும் உங்களுக்கு. சரிங்களா? புரிய வைக்க வேண்டியது வரும் அந்த குழந்தைக்கு. ஏன்னா அவங்க சில குழந்தைகள் எல்லோரும் வந்து நல்லா புரியாதுங்க. அதாவது இங்கிலீஷ் புரிஞ்சிருக்கும் சிலருக்கு, இங்கிலீஷ் புரியாது சிலருக்கு, ஹிந்தி தான் புரியும். ஸோ அதனால் அந்த குழந்தைகளை ஹிந்திலையும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? அதனால் 2 லாங்குவேஜ் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் தேவைப்படும். அதனால் அந்த லாங்குவேஜை கொஞ்சம் கற்றுக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக அச்சீவ் பண்ணலாம் நீங்கள். சரிங்களா? அது முயற்சியை கைவிடாதீங்க, கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதை பற்றி கமெண்டில் கேளுங்க, நான் பதில் அளிக்கிறேன். சரிங்களா? ஓகே மக்களே, என்னுடன் தொடர்ந்து பயணிங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.